எல்லோருக்கும் நெகிழ்வான வணக்கம். தொடர்ச்சியாக பாராட்டுகள் அப்படின்னு நிறைய பயணம் செய்துக்கிட்டே இருக்கிறோம். ஹபீபிங்கிறது தோழர் சந்திரகுமார் கேட்டார், ஒரு நீண்ட கால உழைப்பாக இருக்குங்க. நிச்சயம் இது ஒரு 4.5 வருடங்களாக நாங்கள் இந்த படம் எடுத்தோம். அப்போ எங்களுடைய 4.5 வருடங்களாக நாங்கள் கலைத்ததை விட இந்த படத்தை திரையரங்குக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த 3 மாத காலகட்டங்கள்ங்கிறது ஒரு 15 வருட கால கலைப்பாக இருந்தது. ஆனால் தொடர்ச்சியாக நேசத்திற்குரிய தோழர்கள் ஹபீபியை பாராட்டுவது என்பது மிகுந்த உற்சாகத்தையும் நம்பிக்கையும் தந்திருக்கு. இன்னும் எத்தனையோ ஹபீபிகளையும் இன்னும் எத்தனையோ சொல்லப்படாத கதைகளையும் பேசலாம், அதற்கான இடம் இருக்கிறது, தோழர்கள் நம்முடன் இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையை விதைத்திருக்கிறார்கள். எல்லா தோழர்களுக்கும் மனதின் அடியாளத்திலிருந்து நன்றி. இந்த கூட்டத்தில் ரொம்ப நெருக்கமான நண்பர்களுடைய முகங்களை பார்க்க முடியுது. பாமரன் தோழர்லேருந்து ஜிம் தோழர், சந்திரகுமார் தோழர்லேருந்து கரீம் தோழர், நிறைய பேர்களை ஜெயஸ்ரீ தோழர் இருக்காங்க, சரளா, நஃபி, இப்படி நிறைய பேரை நான் பார்க்குறேன். நிஜமாகவே ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் தான் இப்படி ஒரு படம் எடுக்க முடியும், அதான் உண்மை. தொடர்ந்து இந்த படம் குறித்த கட்டுரைகள் நிறைய எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த படத்தை தூக்கி கொண்டு வந்து சேர்த்ததில் பெரும் பங்கு இயக்குனர் ராமுக்கு இருக்கு. இந்த படத்தை நேசம் என்டர்டைன்மெண்ட், சாகுல், இப்ராஹிம் படத்தை தயாரித்தாலும் அவர்களுடன் இணைந்தது இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணி ஆகணும். இந்த படம் தேவையான காலகட்டத்தில் இந்த படம் ரொம்ப தேவையாக இருக்குங்கிறதுக்கு எங்களோட இணைந்தது கருப்பசாமி, சங்கர், குணசேகரன் அப்படிங்கிற 3 பேர் ஜிகேஎஸ் பிரதர்ஸ். அவங்க ஏற்கனவே பறந்து போ படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிறகு விஜயோடைய கோட், அஜித்துடைய குட் பேட் அகிலி, நிறைய முன்னணி படங்களை ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. மஞ்சு நீங்கள் வாங்க, இவங்க இந்த சீனத்து மதினியாக நடித்தவங்க. அந்த மார்க்கெட்டில் அபுதாயோட அம்மா கூட அந்த கல்யாண பேச்சு பேசிட்டு வராங்க இல்லையா, அவங்க தான். இங்கே ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட், மிகச்சிறந்த ஒரு நடிகை. இப்போ நிஜமாகவே ரொம்ப நெகிழ்வாக இருக்கு. ஏன்னா நிறைய விழாக்கள் நடக்குது. ஆக்சுவலாக என்னென்னா நாங்கள் இந்த படம் அதற்கு முழுமையான படமா அப்படின்னு யோசிச்சோம்னா, இப்போ நான் உங்களோட உட்காந்து பார்க்கும்போது ஒரு இயக்குனராக எனக்கு இதை இன்னும் சில இடங்கள் சரி செஞ்சுருக்கலாம், இன்னும் சில நடிகர்கள்ட்ட இப்படி நடிப்பு வாங்கியிருக்கலாம், இன்னும் இந்த படத்தை அடுத்த முறை செய்யும் போது வேற ஒன்றா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான சில குறைகள் எங்களுக்கு தென்படுது. மேபி அது நாங்கள் படைப்பாளிகள் இருக்கிறனால எங்களுக்கு தோணலாம்னு நினைக்கிறேன். இந்த படம் என்னன்னா, இதில் நடிக்கக்கூடிய 99% ஆட்கள் இஸ்லாம் அல்லாதவர்கள், ஆமாம், முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் நடிச்சிருக்காங்க. பிறகு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய ரைட்டர் விஎஸ் முகமது அமீன், அவர் சமரசம் பத்திரிகையுடைய ஆசிரியர். இந்த படத்துடைய வட்டார மொழி இவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கும் இந்த மனிதர்கள் இவ்வளோ இயல்பான கதாபாத்திரங்கள் வருவதற்கும் நாங்கள் 2 பேருமே, அவர் கடையனூர், நான் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலே சொக்கம்பட்டிங்கிற ஊர். அவர் பார்த்த சாட்சி தான் நான் பார்த்த சாட்சி. அவர் சாட்சிக்காக, அவர் சாச்சாவுக்காக கேசட் கொண்டு போயிருக்காரு, நானும் எங்கள் சாச்சாவுக்காக கேசட் கொண்டு போயிருக்கிறேன். என்ன கொஞ்சம் திருட்டுத்தனமாக அந்த கேசட்டை ஒழுங்குறதுலாம் கேட்டுருக்குறோம். ஸோ பேச துணிந்த கதைகளை நாங்கள் பேச துணிந்தோம். எல்லோரும் அந்த படத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பாராட்டுகள் வழியாக நாங்கள் இன்னும் இந்த நிலத்தில் ரொம்ப அழகாக பாமரன் தோழர் சொன்ன மாதிரி இங்கே எல்லா மனிதர்களை பற்றியும் கதைகள் வந்திருக்கு. சொல்லப்போனால் எல்லா மனிதர்களை பற்றி, பாம்பு, பல்லி, ஒரு ஈய பற்றி படம் கூட வந்துருச்சு. ஆனால் நம்மளோட மாமன் மச்சனாக உறவாடக்கூடிய இந்த நாட்டுக்கு, இந்த அரசியலுக்கு, இந்த பண்பாட்டுக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய தமிழர்களுடைய ஒரு குறிப்பிட்ட நிலம் சார்ந்த ஒரு தமிழர்களுடைய வாழ்க்கை பதிவாகலை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் ஹபீபியை நம்ம எடுக்கலான்னு தோணுச்சு. ஆனால் ஹபீபியை நான் எடுத்த புள்ளியை இப்போ யோசிச்சு பார்க்குறேன், எனக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் இருக்குது. நிறைய வேண்டாம், ஏன்னா 110 வருடங்களாக இங்கே எவ்வளவோ இன்வெஸ்டர்ஸ், ஃபினான்சியர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ்,
மியூசிக் டைரக்டர், நடிகர்கள் இப்படின்னு மிகப்பெரிய அளவில் உயரத்தில் இருக்கிறவங்களே தொடாத ஏரியா அது. ஏன்னா அதில் ஏதோ சிக்கல் இருக்குது, உங்களுடைய வாழ்க்கையே தேவையில்லாத பணையம் வச்சுக்காதீங்க அப்படின்னு நிறைய பயம் காட்டியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஹபீபியை எடுத்துட்டு நாங்கள் இன்றைக்கி நிறைய திரையரங்குகள் போகும்போது மக்கள் வந்து ரொம்ப கைகளை பிடித்து நெகிழ்ந்து முதல் முறையாக நாங்கள் தேட்டருக்கு வரோம், காஃபா படத்துக்கு பிறகு நாங்கள் தேட்டருக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அலையலையாக மக்கள் திரண்டு வராங்க, முஸ்லீம், நான் முஸ்லீம்ஸ், கிறிஸ்தவர்கள்னு. அதுதான் நான் சொன்னேன், இது வந்து இந்த நிலம் வந்து அப்படியான ஒரு அழகான நிலம். அதற்கான இந்த நிலத்தில் வந்து காமேசா தோழர்களைப் போல திராவிட சிந்தனைகளை விதைத்தவர்கள்னு இந்த நிலத்தை அவ்வளோ அழகாக பண்படுத்தியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய கதைகளை செய்யணுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. படம் வணிக ரீதியாக வெற்றி அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்தது. ஆக்சுவலாக இந்த படம் வந்து இஸ்லாமியர்களால இப்படி தான் அப்படிங்கிற பொய்யான கற்பிதங்களை மட்டும் உடைக்கலை. இப்படிலாம் இருந்தால் தான் படம் பார்ப்பாங்க, ஆடியன்ஸ் ரொம்ப பொலிட்டட் ஆகிட்டாங்க, கரெக்டட் ஆகிட்டாங்கன்னு ஆடியன்ஸ் மேலேயும் சுமத்தப்பட்ட கற்பிதங்களையும் உடைச்ச படம். ஏன்னா ஒரு வில்லன், ஒரு குத்துப்பாட்டு, ஒரு காமெடி ட்ராக், இரட்டையர்த்த வசனங்கள், மைக்கூச்சரியின் காட்சிகள் இப்படின்னு இருந்தால் தான் ஒரு படம் ஜெயிக்கும் அப்படின்னு தமிழ் சினிமாவில் சொல்லப்பட்டுகிட்டே இருந்தது. ஆனால் நாங்கள் அது எதுவுமே இல்லாமல் ஒரு படம் பண்ணோம். இன்னைக்கு நிறைய காலேஜஸில் கல்லூரி மாணவர்களை சந்திக்கிறோம். அவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த படம் எங்களுடைய அகாடமிக்காக நாங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ அப்படிங்கும்போது இந்த படம் எல்லா வகையிலையும் வெற்றி தான். ஒரு இன்னைக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் 4 வாரங்களை கடந்து இந்த படம் திரையரங்குகளில் ஓடிச்சு. ஆமாம், இன்னைக்கு ஒரு முற்றிலும் புதுமுகங்கள். கஸ்தூரி ராஜா அப்படிங்கிறவர் வந்து தனுஷோட அப்பா, ஒரு இயக்குனர்னு தெரிஞ்சால் கூட வியாபாரமாக அவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி அவர் நடிகராக இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லான நடிகர் கிடையாது. அவருக்கும் இது முதல் படம் தான். அப்போ முற்றிலும் புதுமுகங்கள் அப்படிங்கிற ஒரு படம் வந்து 4 வாரங்களை கடந்து தேட்டரில் ஓடினதும் இப்போ வரைக்கும் அறிவு சார்ந்த களத்தில் வேலை செய்யக்கூடிய தோழர்கள் வந்து அதை வந்து லைம்லைட்டில் வச்சுருக்காங்கிறதும் ஒரு பெரிய வெற்றியாக பார்க்குறேன். நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியாக பார்க்குறேன். ஏன்னா இஸ்லாம் சினிமா எழுத முடியுமா, எடுக்க முடியுமா, எடுத்தால் தேட்டருக்கு வருமா, ஓடுனா உங்கள் ஆளுங்க வருவாங்களா, இப்படியா இருந்ததுக்கு மத்தியில் இன்னைக்கு எல்லாரும் இந்த படம் பார்த்துருக்குறாங்க. ஓடிடியில் வந்து ஒரு முக்கியமான ஓடிடி படம் ஒரு 2-3 நாள் அதோட அறிவிப்பு வரும். முக்கியமான ஓடிடி வாங்குறாங்க. ஒரு திரையரங்குகளில் கொடுத்த படம், ஒரு காட்சி கொடுத்த திரையரங்குகளில் கோயம்புத்தூர்லேயே நண்பர்களுக்கு தெரியும் 4 காட்சிகளாக 4 திரையரங்குகளாக மாறுச்சு. ஸோ நிச்சயமாக இந்த படம் அளவுக்கு வெற்றி தான். அது வந்து வணிக ரீதியான வெற்றி தான். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு இயக்குனராக நான் சந்தோஷப்படுறது என்னென்னா, இந்த படம் பார்க்க வரக்கூடிய நண்பர்கள், இந்த படம் பார்க்க வரக்கூடிய ரசிகர்கள் வந்து உலகம் முழுக்க, நம்ம போன வரக்கூடிய இலங்கை போயிருந்தேன், துபாய் போயிருந்தோம். வந்து இப்போ எல்லா இடங்கள்லையுமே ரசிகர்கள் சொல்கிறது என்னன்னா, இஸ்லாமியர்கள் குறித்த வந்து பார்வையை இந்த படம் வந்து எங்களுக்கு கட்டுக்கதையாக சொல்லப்பட்ட எங்களுடைய இந்த பார்வையை இந்த படம் மாற்றுது. நாங்கள் ஒரு இஸ்லாமிய வீட்டுக்குள்ளே போய் குடியிருந்துட்டு ஒரு 5-6 நாள் வாழ்ந்துட்டு வந்த மாதிரி ஃபீல் இருக்குது. ஒரு இஸ்லாமிய தெருக்குள்ளே போன மாதிரி இருக்குது. எங்களுடைய இஸ்லாமிய பார்வையை வந்து மாற்றுது அப்படின்னு கிருஷ்ணராஜ சார் உட்பட அப்படின்னு சொன்னது தான் இந்த படத்துடைய மாபெரும் வெற்றியாக நான் பார்க்கிறேன். நிச்சயமாக இன்னும் பேசாத கதைகள் இந்த நிலத்தில் நிறைய இருக்கிறது. அந்த கதைகளை பேசுவதற்கான நம்பிக்கையையும் துணிச்சலையும் இந்த விருதுகளும் பாராட்டுகளும் கொடுத்திருக்கிறது. இது சாதாரண விஷயம் இல்லை. ஆக்சுவலி நான் தான் வந்தோடனே கரீம் தோழர்கிட்ட கேட்டேன், இது எப்படி சாத்தியப்பட்டுச்சுன்னா, கிட்டத்தட்ட 6வது வாரம் இவ்வளவு கூட்டம் வந்து வருது அப்படின்னா உங்களுடைய அன்பு தான். ஹபீபியையும் இஸ்லாமியர்கள் மக்கள் குறித்த அவங்களுடைய அன்பு தான் அன்னைக்கு வந்து இவ்வளோ பேர் இங்கே வர வச்சிருக்கு. அப்புறம் இவ்வளோ பேரை வர வைக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வேலை பார்த்துருக்கணும். அத்தனை பேருக்கும் இந்த களத்தில் வேலை செய்த, இதற்கு பின்னாடி இந்த வேலை செய்த அத்தனை தோழர்களுக்கும் மனதின் அடியாளத்திலிருந்து நன்றி தோழர்களே. உங்களுடைய அன்பில் தொடர்ந்து நிறைய ஹபீபிகளை உருவாக்க நாங்கள் முயற்சி செய்கிறோம். பெயர்கள் விடுபட்டிருந்தால் மன்னிக்கவும். நன்றி.